லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ஈரானில் தொடரும் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் போராட்டத்தில் இறங்கினர். அது நாடு முழுவதும் பரவியது. ஆட்சியாளர்கள் பதவி விலக வலியுறுத்தி வருகின்றனர். போராட்டத்தை ஒடுக்க ஈரான் அரசு தீவிரம் காட்டி வருகிறது. ஈரான் மக்கள் போராட்டத்துக்கு அமெரிக்கா சப்போர்ட் செய்து வருகிறது. ஈரான் அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். அமெரிக்கா தாக்கினால் தக்க பதிலடி கொடுக்க நாங்கள் தயார் என கூறிய ஈரான், போரை விட பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணவே விரும்புகிறோம் என்றது. இச்சூழலில் மக்கள் போராட்டத்தில் சுமார் 2000 பேர் இறந்ததாக கூறப்படுகிறது. போராட்டத்தை தூண்டும் வகையில் சமூக வலைதளத்தில் அதிபர் ட்ரம்ப் பதிவிட்டார். அதில், ஈரான் தேசபக்தர்களே, போராட்டத்தை தொடருங்கள், உங்கள் அமைப்புகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், கொலைகாரர்கள் மற்றும் மோசமாக விமர்சிப்பவர்களின் பெயர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் மிகப்பெரிய விலையை கொடுக்கப் போகிறார்கள். போராட்டக்காரர்களை கொல்வதை நிறுத்தும் வரை ஈரான் அதிகாரிகள் உடனான பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைத்துள்ளேன். உங்களுக்கான உதவி வந்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் ஈரானை சிறந்ததாக ஆக்குவோம் என்று ட்ரம்ப் பதிவிட்டார். இதற்கு ரஷ்யா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் இந்த செயல்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஈரானின் உள்நாட்டு பிரச்சினைகளில் வெளிநாடு தலையிடுவது கண்டனத்துக்குரியது. வெளிநாடுகளின் தூண்டுதலால் ஈரானில் நிலவி வரும் தற்போதைய சூழலை பயன்படுத்தி கடந்த ஆண்டு ஜூனில் நடத்தப்பட்ட தாக்குதலை போன்று மீண்டும் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இது நடந்தால் மத்திய கிழக்கு மற்றும் சர்வதேச அளவில் பேரழிவு ஏற்படும் என்று உணர வேண்டும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு ஆதரவாக ஏற்கனவே கத்தார் உள்ளிட்ட நட்பு நாடுகள் அமெரிக்காவை கண்டித்துள்ளன. ஈரானில் நிலைமை மோசமடைந்து வரும் நிலையில் அங்கு இருக்கும் இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுமாறு இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியர்கள் உச்சபட்ச பாதுகாப்பை கடைபிடிக்கவும் மறு அறிவிப்பு வரும் வரை ஈரானுக்கு இந்தியர்கள் செல்ல வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது.